நல்லா கம கமன்னு கொதிக்கிற லெவலில் அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலில் இருக்கும்போது தம் போட்டிங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. தம்மு ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி. பாருங்கள், ரைஸு மசாலா பீஸு இது எல்லாம் நல்லா எப்படி மசாலாவோடையும் சரி ரைஸும் நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ நம்மளோட பீஃப் பிரியாணி இது வந்து கடையில் வந்து சர்வ் பண்ணுற டைமில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்க பீஸ் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் வந்துருக்கு நீங்களே பாருங்கள். பிரியாணி சூடாக இருக்கிறதுனால அந்த ஆவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் அடிக்குது. சரி, ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த 2 பீஸ் எப்படி இருக்குது, எப்படி வெந்திருக்கு, எப்படி சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குன்றதை உடச்சி காட்டுறோம் பாருங்கள். உடச்சி காட்ட சொன்னால் வேறு ஒரு பீஸ் எடுத்து வாய் உள்ள போட்டாங்க. சரி, 2வது பீஸை உடச்சி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பக்காவாக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நல்லா அருமையாக ஒரு பீஃபாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும் வேகும்போது அது கறி வெந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டுமே பார்த்தா நல்லா அருமையாக இருக்குங்க. ஸோ கறி நல்லா ஃபுல்லாக வெந்து கறியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக பிரியாணி உள்ளே இறங்கிச்சுன்னா வச்சுக்கிங்களேன், அதுவுமே உங்களுக்கு நல்லா டேஸ்ட் அருமையாக கொடுக்கும். பீஸுமே சாப்பிடும்போது நல்லா பக்காவாக வெந்து இந்த மாதிரி அந்த தட்டு பிளேட்லாம் இருக்குல்ல அதை நல்லா வழித்து அடிக்கிற அளவுக்கு சாப்பிட்லாங்க.